வீட்டுக்கார் வந்து அப்புறம் எங்கள் மாமாட்ட வந்து திட்டுவாங்களால, அதெல்லாம் என்னால் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சிரிச்சுட்டு அப்படியே வந்து ரொமான்டிக்கா லவ்வா வந்து போய்கிட்டு இருக்காங்க பைக்கில். சண்டை அப்படியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வீட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் தங்கச்சி வந்து உட்காந்துருப்பாங்க. உட்காந்து வந்து ஏதோ படிக்கிறத பற்றி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருந்தோடனே விஜயும் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இது படிக்கிறதுக்கு நீ இப்படி இது பண்ணுற, நான் கலெக்டருக்கு பரீட்சைலாம் எழுதணுங்கிற அப்படின்னா அப்புறம் வேலைக்கு வேறு போகணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, படித்து முடிச்சோடனே எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருவார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை விஜய் அவங்க அத்தை வருவாங்க. வந்தோடனே இந்த மாதிரி அவள் ட்ரெஸ்ஸை பார்க்கலையா, அவள் ட்ரெஸ் யார் எடுத்து கொடுத்தது தெரியுமா, அதான் நம்ம கதிர் எடுத்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு ஓஹோ அப்படின்ற மாதிரி வந்து அவங்க தங்கச்சின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷமாக வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து வீட்டுக்கு வராரு. இதை வந்து அண்ணன் பார்த்துச்சா அப்படின்ட்டு வந்து நம்ம விஜயோ செந்திலோட கதிரோட தங்கச்சி வந்து கேட்குறாங்க. அண்ணன் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு உள்ளே போவாங்க. கதிர் வந்து கிளம்பிட்டாப்புல வேலைக்கு கிளம்பினோடனே உள்ளே போவாங்க. உள்ளே போய் ட்ரெஸ்ஸை பார்த்து இவங்க வந்து பேசவே மாட்டாங்க. கதிர் வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வந்து கிளம்புவாங்க. பேக்கெலாம் எடுத்துகிட்டு டீ வேணுமா அப்படிங்கிறப்பாங்க. டீலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு வந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பினோடனே நம்ம விஜயும் அப்புறம் விஜய் அத்தையும் விஜய் அப்புறம் சரின்னு விஜய் அத்தையும் அப்புறம் அவங்களோட மகளும் சரின்ட்டு சொல்லுவாங்க. நீ அவள் ட்ரெஸ்ஸை தான் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறியா ஒரு வார்த்தையாவது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னு சரின்ட்டு ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க. சரி வாங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு விஜய் அத்தையும் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிடுவாங்க. கோயிலுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் அப்பா வந்து சாமி கும்பிட்டுருப்பாங்க. அப்பா வந்து பூசாரின்னு சொல்லுவார், உங்கள் பொண்ணு வந்திருக்கா பார்க்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பொண்ணே கிடையாது அப்படின்னு. எனக்கு பொண்ணே கிடையாது. என் தங்கச்சி என்னைக்கு எப்போ என்னை விட்டு போனாலோ செத்து போனாலோ அதே மாதிரியும் எனக்கு பொண்ணுன்றவளும் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து ஃபீல் பண்ணி அழுவாங்க. அழுதோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க மாமா வந்து வேலையை விட்டு மெனக்கட்டி வந்து அவன் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இந்த மாதிரி செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் உனக்கு நானும் அப்பாவும் அத்தையும் அம்மாவாக வந்து இருக்கோம்ல, அப்புறம் அதுக்கு நீ வந்து அதெல்லாம் நினச்சி வந்து ஃபீல் பண்ணுற, அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாத வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ப்ரோமோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் வந்து விஜய் வந்து பேசிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மீனாட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எங்கள் அப்பான்னு சொன்னோன்னே நம்ம மாமா வந்து தான் இப்படி சப்போர்ட் பண்ணார், இப்படிலாம் பேசினார் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம மேலே என்ன தான் கோவப்பட்டாலும் நம்ம மேலே வந்து பாசமாக தான் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா மீனாவும் ஆமாம், அவங்க வந்து பாசத்தை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க வந்து நம்ம மேலே வந்து ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை வந்து அங்கே நின்று வந்து பார்த்துட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல நம்ம வீட்டுக்கார் வந்து இவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்து சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதோட வந்து சீரியல் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ ப்ரோமோ வந்து இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து இதான் நடக்குது. ஸோ ஓகே, பை பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி